வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி சமையலில் தேங்காய் தொகையல், கத்திரிக்காய் பிட்டில். தேங்காய் தொகையலுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வத்த மிளகா, துளியூண்டு புளி, இந்த அளவுக்கு பெருங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை மூடி தேங்காய். இதை எண்ணெய் விட்டு வறுக்கணும். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் காஞ்சிருத்து. ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கும் போதே இந்த பெருங்காயத்தை போட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சுன்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். புளியை எண்ணெயில் வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே போட்டுண்டா போகிறோம். தேங்காயெலாம் போட்டு அரைக்கும் போது பச்சையாக போட்டுண்டா போகிறோம். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த 5 மிளகாயை போட்டுப்போம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருது எல்லாம். புளி ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால நான் 5 வத்த மிளகாய் வச்சுன்னு இருக்கேன். ரெண்டாவது சாத்தோட பசஞ்சு சாப்பிட்றச்ச உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து நன்னா இருக்கும். அதுக்கு தான் மிளகா கூடவே வச்சுன்னு இருக்கேன். உங்களுக்கு உரப்பு தேவையில்லைன்னா, புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா ஒரு மிளகாயை குறைச்சிக்கோங்க. இப்போது இதை எடுத்து விட்றேன். அடுத்து இந்த கத்திரிக்காய் பிட்லைக்கு வறுக்கணும். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுண்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே இந்த அளவுக்கு பெருங்காயம். நான் ஒரு நேருக்கு 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு இவ்வளோ பெருசு பெருங்காயம் எடுத்துக்கிறேன். பெருங்காயம் பொரிஞ்ச உடனே 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இது கொஞ்சம் பொரியட்டும், பெருங்காயம் பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 வத்த மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் பொரிஞ்சோன்னா இதெல்லாம் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்படி போட்டுட்டு இந்த 5 வத்த மிளகாயும் போட்டுன்ட்டு, இப்போது இது பாதி பொரிஞ்ச உடனே தேங்காயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுலேயே நான் போட்டுருவேன். எப்போயுமே அரைக்க வேண்டிய ஏதாவது இருந்ததுன்னா அதோடு சேர்த்து கருவேப்பிலை போட்டுருவேன். இதுதான் அது உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து கிடைக்கும் உடம்புக்கு. இது தனியாலாம் கடலைப்பருப்புலாம் பாதி வெந்து போயிடுது. இப்போது இந்த மாதிரி சைஸுக்கு ஒரு 8 தேங்காய் பல் போட்டுருக்கேன். இவ்வளோ கருவேப்பிலை போட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு வறுத்தா போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நிறையா வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுன்ட்டு அப்புறம் கத்திரிக்காயை வேக போடணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுட்டுருங்க. சூடு ஆறினோடனே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் நறுக்கியாச்சு. இதை கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் உடனே கருத்து போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி, உப்பு, தேவையான உப்பை போட்டுடலாம். இது ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும். அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன். சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்தில் வதங்கிடும். அதுக்குள்ளே நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவேன். இன்றைக்கி நான் பிட்டில் கொண்டக்கடலை போட்டு பண்ண போகிறேன். இந்த கொண்டக்கடலையை நான் குக்கரில் பருப்போடு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். கொண்டக்கடலைக்கு உப்பு போட்டாச்சு, அதனால் பிட்லைக்குரிய உப்பு மட்டும்தான் கத்திரிக்காயில் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இது ஒரு கொதி வந்தோடனே இதை தூக்கி போட்ட வேண்டியதான். ஏன்னா இது நல்லா குழைய வெந்திருக்கு. அது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலையை அதில் போட்டு 2 சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ தொகையிலுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வரேன். அரைக்கிறதுக்கு முன்னாடி மிளகா காம்பெல்லாம் எடுத்துருவேன். எப்போயுமே நம்ம மிக்சியில் அரைக்கும்போது மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் நல்லா மைய அரையும். இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுல இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கொண்டக்கடலையும் இதோட சேர்த்து போட்டுடணும். இதோடு சேர்த்து போட்டு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வெந்த உடனே அரைச்சி விட்ட மசாலாவை அதில் போட்டுடலாம். இப்போது அது நல்லா கொதித்து கத்திரிக்காயெலாம் வெந்து போயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் ஃபுல்லாக விட்டுறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கலர் மங்கலாக இருக்குது. இல்லாட்டா ரெட் சில்லியோட அந்த சேப்பு கலர் இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறதுனால அந்த கலரில் இருக்குது. இது நல்லா ஒரு நல்லா திருப்பி விட்டுட்டு பருப்பு போட்டுற வேண்டியதான் இதோட சேர்த்து. பருப்பு ஒரு 1.5 குழிக்கரண்டி வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் விட்டுறேன். இப்போது அவ்வளோதான். இப்போ இது எல்லாம் அரைச்சி விட்டாச்சு, பருப்பும் போட்டாச்சு. இது தேங்காய் தொகையிலுக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவ்வளோதான். லைட்டாக 1 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் போட்டு நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது இந்த பிட்லைக்கு தாளித்து கொட்டுவோம். அதுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்.
எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருத்து. ஒரு ஸ்பூன் கடுகு வெடிக்கிறத, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்த உடனே கருவேப்பிலையை போடணும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு நன்னாவே செவந்து போச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை பிட்லையில் விட்டுற வேண்டியது. இதை பிட்லையில் விட்டுறோம். அவ்வளோதான், நமக்கு கத்திரிக்காய் பிட்லையும் தேங்காய் தொகையிலும் ரெடி ஆகிடுது. இப்போது பாருங்க, கத்திரிக்காய் பிட்லையும் தேங்காய் தொகையிலும் ரெடி ஆகிடுது. சாதம் குக்கரில் ஆயின்ருக்கு. ஆனவுன்னா சாப்பிட வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி சமையல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.